சாப்பிடுகிறது விருதா. 127 127 verse 2. கர்த்தர் பிரியமானவருக்கு நித்திரை தருகிறார். அந்த வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிரியமானவங்களுக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். The Lord giveth his beloved sleep to his people. யாரு கர்த்தருக்கு பிரியமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் நித்திரை அளிக்கிறார். Whosoever liveth the beloved unto the Lord give them sleep. இப்போ நீங்க எல்லாரும் நினைக்கிற போல இவங்க மரிச்சிருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லுகிறது இல்லை. We do not, as everyone say, we do not say this sister has gone, is dead. இவங்க நித்திரை அடைந்திருக்கிறார்கள். She is in sleep. இப்போ இவங்க நல்ல ஒரு காட நித்திரையில இருக்கிறார்கள். She is in a fast sleep. எங்களுக்கு வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. The word of God says like this. அந்த தெசலோனியருக்கு சபைக்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது Saint Paul when he writes into Thessalonians, 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? in 1 Thessalonians chapter 4 and verse 13, what do we read? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரை அடைந்திருக்கிறவங்களை குறித்தும் நீங்க துக்கிக்க வேண்டாம். You should not be worried about the people who fell in sleep. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. We have a hope. இந்த நித்திரை ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். This sleep is given by the Lord. எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நித்திரை கொடுத்திருக்கிறார்? Why the Lord has given the sleep unto her? ஆண்டவர் இந்த சகோதரிக்குள்ள இந்த தாய்க்குள்ள ஆரம்பித்திருக்கிற வேலை முடிச்சு நித்திரை கொடுத்திருக்கிறார். The work which God started in her life is been finished and the Lord has given her sleep. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்தீங்களானால், when you come to book of Genesis chapter 2, 21வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? what you read in verse 21? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். God brought a great sleep unto Adam. எதுக்காக ஆதாமுக்கு எப்படி ஆண்டவர் அயர்ந்த நித்திரை கொடுத்திருக்கிறார்? Why the Lord has given the deep sleep for Adam? ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிற எல்லாவற்றுமே ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து all the things which were created the Lord brought before Adam. எல்லாவற்றுக்கும் அவன பேர் வைத்து அவன வேலை முடிச்சிருக்கிறான். He has given name for every creatures and finally he finished his work. அப்போ ஆதாம கொண்டு ஆண்டவர் எல்லா வேலை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆதாமுக்கு அந்த அயர்ந்த நித்திரை கொடுத்திருக்கிறார். When the Lord did every work through Abraham and he gave fast sleep unto him. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அயர்ந்த நித்திரை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுக்கிறார். After he finished his work the Lord gave sleep unto Adam. அந்த 2ஆம் அதிகாரம் மேல வசனங்களை வாசித்தீங்களானால், in second chapter the above words when you read, தேவன் உண்டாக்கி இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆதாமு தான் பேருட்டான்னு சொல்லப்படுகிறது. it is mentioned all the Lord created, Adam gave the name for it. எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். The Lord has created everything. ஆனா எல்லாவற்றுக்கும் ஆதாமு தான் பேருட்டு அந்த வேலையை முடிச்சிருக்கிறார். But the Lord made Adam to give the names and finish the work. தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்திருக்கிறார். The Lord gave a deep sleep to Adam. அப்படி இந்த தாயாரின் வாழ்க்கையில தேவன் ஆரம்பித்திருக்கிற வேலையை முடிச்சு தான் ஒரு அயர்ந்த நித்திரை கொடுத்திருக்கிறார். The Lord has finished the work in the midst of this mother and gave the sleep. இவங்க மரித்திருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லுகிறது இல்லை. We do not say she is dead. இவங்க அயர்ந்த நித்திரைக்குள் இருக்கிறார்கள். She is fell asleep. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? The Lord who gave sleep unto அவர் Adam, இல்லாதோண்டு ஒரு எலும்பை எடுத்திருக்கிறார். the Lord has taken a bone from his அந்த நித்திரை body. நான் சாதாரணமாக நித்திரை தூங்குறவங்களே நம்ம எழுப்ப முடியும். அவங்கள அதை நம்ம கிள்ளினால எலும்புவாங்க. The people who ordinary sleep we can wake them up. நம்ம சரீரத்துல ஒன்று எலும்பு எடுக்கிறது ஒரு ஈஸியான காரியம் இல்ல. It's not so easy to take a bone out of his அப்ப body. இந்த நித்திரைக்குள்ள போறதுனால தான் அந்த எலும்பை எடுக்க முடியுது. Since he fast asleep the Lord could take the bone from his body. அப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த ஐந்த நித்திரை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால், why the Lord has given this fast asleep unto him? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இவங்க ஆண்டவரை முதலோடு எழுப்புவார். When Lord Jesus shall come, the Lord will wake her first. எக்காலம் தொனிக்கும்போது when the trumpet shall sound, மரித்தோரை முதலோடு எழும்புவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned dead in Christ shall arise first. அப்ப அந்த நித்திரை அந்த உயிர்த்தெழுதலுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். The Lord has given this rest for his resurrection. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது, when you come to Revelation chapter 14, 13வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? what do you read in verse 13? பின்பு
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று. இன்னொரு பக்கத்துல இவங்க நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இவங்க பிரவேசித்து இருக்கிறாங்க. She has gone into the rest and to the Lord. அவங்க பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாயிச்சு. All her labors have come to an end. ஆண்டவர் ஆரம்பித்து இருக்கிற நல்ல வேலை முடிச்சிருக்கிறாங்க. அவங்க பிரயாசங்களுக்கே ஒரு முடிவு உண்டாயிச்சு. The good work has been finished in her and God has given a good end for her. பலவிதமான பிரயாசங்களோடு பலவிதமான வருத்தங்களோடு பாரங்களோடு நம்ம ஜீவிக்கிறவங்களாகவே இருக்கிறோம். We are the people with various burden and sorrows and நாங்க எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. we hopefully say that for everything there is an end. இந்த சகோதரர்கள் ஆரம்பித்து இருக்கிற வேலை ஆண்டவர் முடிச்சிருக்கிறார். The Lord has finished the work in this sister. ஒரு இந்த நித்திரை இந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord has given a fast a sleep unto her. ஆண்டவர் எக்காலம் தொனிக்கும்போது, When the trumpet shall sound, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது, when Jesus shall come, பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? when St. Paul writes into Thessalonians, what he says, 4ஆம் அதிகாரம் 4th chapter, 14வது வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் வாசிங்க. 14 to 16. 14 to 16. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இவங்க மரிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறாங்கன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். The Lord will bring with him. முதலாவது இவங்க தான் ஆண்டவர் கொண்டு வருவார்னு சொல்லுகிறார். He says, first the Lord shall bring with him. அந்த 16வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? What do you read in verse 16? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது இவங்களை தான் ஆண்டவர் எழுப்புவார். First the Lord shall raise who are dead in Christ. இந்த நித்திரையில இருக்கிறவங்கள ஆண்டவர் முதலாவது எழுப்புவார். The Lord will raise the people who are fast asleep. இது எப்படி உங்களுக்கு இந்த நித்திரை வந்திருக்கு? How the sleep has come into her. ஆண்டவர் தான் இவங்களுக்கு இந்த நித்திரை கொடுத்திருக்கிறார். The Lord has given the sleep unto her. இவங்க பட்ட பிரயாசங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். All the labor she suffered, the Lord has given an end. எல்லாரும் சாட்சியில என்ன சொல்றாங்க? In the testimony everybody நல்ல ஒரு அன்புள்ள சகோதரி, a loving sister. எல்லாருக்கும் நல்ல உதவி செய்கிறவர்கள். She helps all. ஆண்டவர் சுபாவங்களை அவங்க அறிந்து கொண்டார்கள். They know the character of நல்ல Jesus. ஆண்டவர் வேலை வந்தது, அவங்க வேலையை முடிச்சிருக்கிறார். The time has come, the Lord has finished நம்மள his இவங்க work. பிரிந்து போறதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கலாம். Separating from her is very difficult. ஒரு நாள் வரும் ஆண்டவர் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நம்மளும் மறுரூபமாக்கப்படும் இந்த சகோதரி நம்ம தரிசிப்போம். One day shall come, our body shall be transformed, even our body shall be transformed before the எக்காலம் Lord. தொனிக்கும் போது மரித்தோர் முதலாவது எழும்புவார்கள். When the trumpet shall sound, dead in Christ shall arise. இங்கு உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். When we which are alive will be caught up at the coming of the ஆண்டவர் Lord. வருகை இருந்தால் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்கு முன்பாகவே இந்த சகோதரி எழும்பி நமக்காக ஆயத்தமாக பரலோகத்தில் நிற்பார்கள். If coming of the Lord, we shall be caught up. Before that, this sister will be caught up before the ஆண்டவர் Lord. மரித்து 3ஆம் நாள் எழும்பியிருக்கிற விசுவாசிக்கிறவர்கள், The people who believe Jesus dead and on third day he was resurrected. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழும்பியிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ, Whosoever believe the Lord has died and on third day he was been அந்த resurrected. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ Whosoever accept the Lord Jesus Christ, அவங்களுக்கு மரணம் இல்லை, no more death for them. அவங்களுக்கு ஒரு ஐந்த நித்திரை கர்த்தர் தருவார். The Lord will give a fast sleep unto them. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What Jesus said. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது, When you come to Matthew, வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறவங்க எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். come unto me all ye that labor and are heavy இந்த laden. சகோதரிக்கு இருக்கிறதான வருத்தங்கள் பாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொடுத்து இளைப்பாறுதலை தேவனை கொடுத்திருக்கிறார். All the labor which she has done, the Lord has given an end and given an end for her. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். They accepted Lord Jesus அவங்க Christ. பாவங்களை அறிக்கை செய்தார்கள். She confessed her sin. ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு She கொடுத்தார்கள். obeyed to waters of baptism. பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். She received the anointing of Holy Ghost. கேட்கலான சத்தியங்களுக்கு அவங்க உண்மையாக ஜீவித்து இயேசு போல மாறதுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். All the doctrine teached unto her, she obeyed unto it. அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி இருக்கிறார். All the burdens and sorrow the Lord has taken. அதான் ஆண்டவர் இன்னைக்கு அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். Today also the Lord gives calling. வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற எல்லாரும் இடத்துக்கு
வாருங்கள். Come unto me, all ye that labor and are heavy laden. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. For everything there is an end. அந்த முடிவு சமீபமாக வரப்போகிறது. That end is going to come இன்னும் nigh. காலம் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நேரத்தை தாமதிக்க வேண்டாம். We should not deny the time. Still time is உங்க கைகள் there. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. For everything there is an end உங்க going to come. பாரங்கள், உங்க பிரச்சனைகள், வியாதிகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. For your burden, sickness, everything there is going to be an அந்த முடிவு end. கொடுக்கிறோம்னு சொன்னால் அவரது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். He is the Lord Jesus Christ who is going to give an end for இந்த everything. தாயாரின் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிற நல்ல வேலையை முடிச்சிருக்கிறார். The good work the Lord started in this mother has been finished. நம்ம தேவன் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். Our Jesus is going to appear very அந்த soon. நம்பிக்கையோட தான் இப்ப இந்த தாயார் நம்ம அடக்கம் பண்ண போகிறோம். With that hope we are going to bury இவங்க the sister. மரிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறார்கள். She is not dead. She is ஐயந்த fast asleep. நித்திரைக்குள்ள இவங்க இருக்கிறார்கள். She is fast asleep. இப்ப இவங்க சரீரத்துல கை வெட்டினாலும் காலை வெட்டினாலும் நீங்க யாரை பிடிச்சு கிள்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. Though we cut her legs or hand, nothing will be done. ஆதாம் ஐந்த நித்திரைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் எலும்பு எடுத்துட்டாரு. When Adam was fast asleep, the Lord took the ஆதாமுக்கு bone. தெரியாது. But Adam didn't know. ஆனா ஆதாம் வந்து ஐந்த நித்திரைக்குள்ள இருக்கிறான். But Adam was fast asleep. அவங்க இப்ப இவங்க ஐந்த நித்திரைக்குள்ள இருக்கிறாங்க. Now she is fast asleep. ஆண்டவர் வரும்போது When Jesus shall அந்த come. உயிர்த்தெழுதனால் இவங்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இவங்களை உயிர்ப்பிக்கும். With that resurrection, the resurrection power will come into இவங்களுக்குள்ள her. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். There is a Holy அந்த Spirit. வல்லமை இவங்க பெற்றுக்கொண்டார்கள். She received the power of Holy ஆண்டவராகிய இயேசு Spirit. கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். She believed the Lord Jesus அந்த Christ. உயிர்த்தெழுந்த வல்லமை இவங்க விசுவாசிக்கிறார்கள். She believed the power of ஆண்டவரை resurrection. ஏற்றுக்கொண்டார்கள். She accepted Lord Jesus நீங்கள் Christ. விசுவாசிக்கிறவங்களாக இருந்தால், Even if you believe. இப்ப இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கிறவங்களாக இருந்தால், In this moment, if you believe Lord Jesus அந்த Christ, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். even the power of the resurrection will work in இயேசுவை you. எழுப்பி இருக்கிற வல்லமை இந்த தாயாரை எழுப்ப போகிறது. The power which resurrected Christ will work in us and resurrect this அந்த mother. நம்பிக்கையோட தான் நாங்க அடக்கம் பண்ண போகிறோம். With this hope, we ஒரு are going. நிமிஷத்தை எல்லாரும் கண்களை மூடுவோம். 1 minute, let us இந்த close our தாயாரின் eyes. வாழ்க்கையில் ஆரம்பித்து இருக்கிற வேலை ஆண்டவர் முடிச்ச ஒரு இளைப்பாறுதலை The கொடுத்திருக்கிறார். Lord has finished the work in her mother and He has given an end for her. உங்களுக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். Even the Lord is powerful to do and complete the work in you. உங்களுக்குள்ள ஆரம்பித்திருக்கிற அந்த நல்ல வேலை செய்து முடிக்க நம்ம தேவன் வல்லமுள்ளவராகவே The Lord இருக்கிறார். is powerful in order to finish all the work in our ஒரு life. நிமிஷத்தை நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். 1 minute, let us close our இந்த eyes. தாயாரின் வாழ்க்கையில நல்ல வேலை ஆண்டவர் செய்து முடிச்சிருக்கிறார். The good work is finished in this mother and God has given an end. இவங்களை குறித்து சாட்சிகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். We heard the testimony of the எனக்குள்ள sister. கர்த்தர் நல்ல வேலை செய்து முடிக்க வேண்டிய எத்தனை பேர் நீங்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you believe that in our life also the Lord should do a ஒரு good work? நிமிஷத்தை அந்த வல்லமைக்கு இடம் கொடுப்போம். For 1 minute, let us give to அந்த the power of பரிசுத்த the ஆவியான ஒரு Holy வல்லமைக்கு இடம் கொடுப்போம். Spirit. Let us give to the power of அந்த the Holy Spirit. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம எல்லாரும் தொடட்டும். Let the power of resurrection take துக்கத்தோடு hold of கவலைப்பட்டு, you. துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த வல்லமை தொடட்டும். Those who are burdened and sorrow, this power of resurrection, let it take வருத்தத்தோடு hold of you. பாரத்தோடு இருக்க எல்லாரும் இடத்துக்கு வாருங்க. Come unto me, all ye that labor and are நான் heavy உங்களுக்கு laden. இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். Jesus said, I will give you rest. கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஒரு நிமிஷத்தை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுப்போம். 1 minute, give the room for power of resurrection. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யட்டும். Let the power of resurrection work in உங்களுக்கு இருக்கிற பாரங்கள், you. பிரச்சனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கிறவராகவே The இருக்கிறார். Lord Jesus Christ will take away all the burdens. இந்த தாயார் and நித்திரை you. அடைந்திருக்கிறார்கள். This mother, இவங்க ஒரு நாள் எழும்பு போகிறார்கள். she is going to அந்த arise. நம்பிக்கையோட நம்ம அடக்கம் பண்ண போகிறோம். That work we are going to bury உங்களுக்கு இருக்கிற her. வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வர போகிறார். All the burdens and sorrows the Lord is going to அவர் put மெய்யான தேவனாகவே இருக்கிறார். He is the true God. அவர் நித்திய ஜீவனாகவே He is இருக்கிறார். the eternal life. அவர் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மரணம் இல்லை, நித்திரை தான் வரும். The people who accepted will never die. They shall உங்களுக்கு ஒரு have ஐந்து sleep. நித்திரை தர நம்ம தேவன் வல்லமையுள்ளவராகவே He is இருக்கிறார். powerful to give the fastest sleep to everybody. மன்னான சரீரம் மகிமையான சரீரமாக மாறும். This earthly body will change as a glorious அப்ப இந்த body. தாயார் சரீரம் மன்னான சரீரம் மகிமையான சரீரத்தோடு எழும்புவார்கள். This earthly body will be resurrected as glorious body. அதனால விசுவாசிக்க முடியுறதா? Can you believe? எத்தனை பேர் நீங்க How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe இந்த this? தாயார் மகிமையோட சரீரத்தோடு எழும்ப போகிறார்கள். With glory, this mother is going to resurrected. இந்த நித்திரையின் ஆண்டவர் ஒரு நாள் இவங்களை எழுப்ப போகிறார். When she is fast asleep, the Lord is going to resurrect her. ஒரு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, There is a proverb in the உண்மையா world. தூங்குறவங்களை எழுப்பலாம், The people who sleep, தூங்குற போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. those who sleep like acting, இவங்களை they போய் cannot நம்ம be யாரும் woken எழுப்ப up. முடியாது. No one can wake up. ஆண்டவர் தான் இவங்களை எழுப்ப முடியும். Only the Lord can wake கடைசியில up. எக்காலம் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை எழுப்புவார். When the trumpet shall sound, the Lord will make her to awake. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒரு நிமிஷத்தை இடம் For கொடுப்பார். 1 minute, let us give to the power of எல்லாருக்கும் resurrection. அந்த வல்லமை கிரியை செய்யட்டும். Let the power of resurrection work in everybody. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அன்பின் சாயல் மாறியாது மகிமையேறி மாசற்று பார்க்கிறவங்களா வந்து பாருங்க. அன்பின் சாயல் மாறியாது விசுவாசிகள் யாராவது பார்க்கிறவங்களா இருந்தா வந்து பாருங்க. மாசற்று நாய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வேன் என்றும் துதியே துதியே மன்னனோடு மனவரையில் மகிழ்வேன் என்றும் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அண்ணா பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அண்ணா தீத்தாரேன் நீர்கள் யாவும் சாற்றுவேன் நான் துதியே துதியே தீர்த்தாரேன் நீர்கள் யாவும் சாற்றுவேன் நான் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அண்ணா பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அண்ணா பாரிலேந்தன் பாவம் தீர்த்தார் பரத்திலேந்தன் ஆவல் தீர்ப்பார் பாரிலேந்தன் பாவம் தீர்த்தார் பரத்திலேந்தன் ஆவல் தீர்ப்பார் அகத்திலே தோஷமழித்தார் ஈகத்திலேன்றும் துதியே துதியே அகத்திலே தோஷமழித்தார் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற அடக்காராதனை தேவனை பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துக்கத்தில் இருக்க எல்லாரும் தேவனை ஆறுதல் படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக நம்மைமா தேவனுக்கு ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காய் துதிக்கிறோம். கிருபையாய் கத்தாவே, அம்மா இந்த உலகத்தில் ஜெனிக்கும்படியாய் செய்து கத்தாவே, ஏற்ற நேரத்தில் கத்திரவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கட்டளையிட்டீரே சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்திருந்த தாயாருக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கத்தாவே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று இந்த உண்மையான அப்போஸ்தல ஐக்கியத்தில் இணையவும் கத்தாவே, இந்த ஐக்கியத்தில் உண்மையாய் ஜீவிக்கவும் கத்தரை மட்டும் கொடுத்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. கேட்ட சத்தியத்தின்படி தன்னையும் காத்து கொண்டு கத்தாவே தன்னுடைய குடும்பத்தையும் இந்த சத்தியத்தில் கட்டியெழுப்ப அவர்களுக்கு கொடுத்த விசேஷமான கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் மூலமாய் அவருடைய ஜீவியத்தின் மூலமாய் கத்தாவை சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காய் துதிக்கிறோம். அவர் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் கத்திருந்த உலகத்துக்கு கிருபை கொடுத்தீரே, அவர்களுக்கு அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஏற்ற நேரம் வரும்போது கத்தாவே உம்முடைய சமூகத்தில் அவர்களை சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொன்னதான வசனத்தின்படி கத்தாவே மக்கு அவர்கள் பிரியமாயிருந்தபடினாலே ஒரு ஆழ்ந்த நித்திரை அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். ஆதாமுக்கு ஆயிருந்த நித்திரை கட்டளையிட்டதான தேவன் கத்தாவே அவனுடைய விலாயலம்பை எடுத்து ஒரு மனவாட்டியாய் உருவாக்குறீரே சுவாமி. கத்தாவே நீர் ஒரு நாள் வெளிப்பட போகிறீர். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வர போகிறீர். அந்த நாள் இந்த சகோதரி இந்த கத்தாவே மனவாட்டியாய் மாறி சந்திப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மரித்ததான இவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாங்கள் கத்தாவே, நாங்கள் அந்த நாட்களில் உயிரோடு இருந்தோமானால் கத்தாவே நாங்கள் உண்மையை சந்திக்க நாங்கள் எதிர்கொண்டு வருவோம் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த அனுபவத்தை பெறாத யாராயிருந்தாலும் கத்தாவே இந்த இளைப்பாறுதலுக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதான தேவன் கத்தாவே, யார் யார் இதற்கு அந்நியராய் இருக்கிறார்களோ எல்லாரும் இந்த மேன்மையான சத்தியத்தை கொண்டு வந்து கத்தாவே இந்த இளைப்பாறுதலை கட்டிடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் வந்து உமக்கு பிரியமாய் ஜீவித்து இந்த ஆழ்ந்த நித்திரை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறோம். கத்தரி மனவாளனாய் வரும்போது நாங்கள் மனவாட்டியாய் சந்திக்க தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே இந்த குடும்பத்தாரை கத்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஐயாவையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கத்தர் ஆறுதல் படுத்தும். கத்தாவே தொடர்ந்து பிள்ளைகளை ஜெயத்தோடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே தாயாராகவும் தாயாரா இருந்து கத்தர் இந்த குடும்பத்துக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஸ்தானத்தை கத்தர் எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதான குடும்பத்தாரையும் கத்தனை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தாரும் அவர்கள் வழியிலே நடந்து நீர் வெளிப்படும் போதுமே சந்திக்க தகுதிப்படுத்தும். வந்திருக்கதான ஒருத்தனை ஆசீர்வதியும். கத்தர் மகிமையில வெளிப்படும் போது நாங்களும் மனவாட்டியாய்மை சந்திக்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். சகல துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். கலரத்தோடு நடக்க போதான் ஜெபத்தை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் புதிக்கு மேலான தேவ சமாதானம் இந்த குடும்பத்தாரோர் ஆண்டவர் வருகையினால் மட்டும் இருப்பதாக. ஒரு கோரஸ் பாடுங்க. கோரஸ். சோதித்தோன் என்பரா ஈற்றிலே மோட்சக்கரை நாம் சந்திப்போம். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். பிள்ளைங்களெல்லாம் வரும் போங்க. பிள்ளைங்களெல்லாம் வர போங்க. பெரியவங்க பிடிங்க. நாம் நின்று விண்ணோர் கீதல் அடைவோம். என்பரா பொழுது நாம் அங்கே வசிக்க செல்வோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து சுத்தனே ஆறுதல் அடைவோம். ஈற்றிலே ஈற்றிலே ஆனந்தம் அவரே ஆனந்தரே நாம் சந்திப்போம். இன்பம் பறிப்போம். இன்பரே பேரே நாம் சந்திப்போம். இன்பரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம கேள்விப்பட்ட சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எப்போ ஆண்டவருக்குள்ள இவங்க வந்து இருக்கிறாங்களோ, எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அன்னைக்கு நின்று இவங்க ஒரு நல்ல இந்த ஆவிக்குரிய ஜீவியம், ஒரு போராட்டமான ஒரு ஜீவியம். இவங்க ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார்கள். எதுல எந்த காரியங்கள்ல இவங்க போராடி இருப்பார்கள்? ஜெபத்துல இவங்க நல்ல போராடுறவங்களாக இருந்தார்கள். இவங்க நல்ல ஜெபிப்பார்கள்னு சொல்லப்பட்டு கேள்விப்பட்டோம். நல்ல ஜெபத்துல இவங்க நல்ல போராடுறவங்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் ரோமருக்கு சபைக்கு சொல்லும் போது 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்க வேண்டாம். ஜெபத்துல போராடுகிறோம் அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு நல்ல முடிவு நம்ம சந்திக்கிறவங்களாக காணப்பட வேண்டுமானால் அதிகமாக நம்ம ஜெபத்துல போராட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களுக்கு வந்து இருக்கிறோம், நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிற நோக்கம் அழிந்து போற ஆத்மாக்களுக்காகவும், ரட்சிப்பு இல்லாதவங்களுக்காகவும், உலகத்துக்காகவும், மற்ற ஜனங்களுக்காகவும், சபைக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். இவங்க எல்லாரும் அன்பு, இந்த தாயார் அன்பு காட்டுறவங்களாகவும்
நல்ல ஒரு செபிக்கிற தாயார இருந்தார்கள். இந்த செபத்துல இவங்க போராடுறவங்களாக இருந்தார்கள். அடுத்து நம்ம விசுவாசத்துக்காக போராட வேண்டும். நம்ம கொடுத்ததான விசுவாசம், நம்ம இங்க சபையில இருக்கிற எல்லா அங்கத்தினருக்கு சொல்லப்படுதான வார்த்தை விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்படின்னா நம்ம விசுவாசத்துக்காக நல்ல போராடுறவங்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்ததான பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுத்தான இந்த சத்தியங்களுக்காகவும் உபதேசத்துக்காகவும் நல்ல விசுவாசத்தோடு நம்ம போராடுறவங்களாக காணப்படும் போதுதான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் மறித்து பின்பு சொன்ன வார்த்தை இல்லை. அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் எழுத வைக்கிறதான வார்த்தை தான் இது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, காலம் தணிக்க போகிறது. அப்ப ஆண்டவர் வந்தால், இப்போ ஆண்டவர் வந்தா ஆண்டவர் சந்திக்கத்தக்கதாக நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவர் வந்தா இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல போராட்டத்தை நம்ம இன்னும் போராட ஆரம்பிக்கல. நல்ல போராட்டத்தை நம்ம இன்னும் போராடுகல. ஜெபத்துல உறுதி இல்லை, விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, உபதேசத்தை சத்தியத்துக்காக நம்ம போராடுகிறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறதான சத்தியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியமே உங்களை விடுவிக்கும்னு சொல்லுகிறார். அப்ப நம்ம சரியாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினால்தான் நம்ம சரியாக இன்னும் போராட முடியாம இருக்கலாம். நல்ல போராட்டத்தை நம்ம போராட முடியாம இருக்கிறோம். அதனால இந்த தாயார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த தாயாருக்கு வந்தது போல ஒரு நல்ல முடிவு நம்ம சந்திக்க வேண்டுமானால் நல்ல போராட்டத்தை போராடுறவங்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்துல போராட வேண்டும், விசுவாசத்துக்காக போராட வேண்டும், உபதேசத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் போராட வேண்டும். தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தான உபதேசத்து சத்தியத்துக்காக நம்ம போராடும் போதுதான் நம்மளே சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி. சில பரிசுத்தவான்கள் அவங்க மரணத்தை நாள் கூட சொல்லுறாங்க, இந்த நாள் நான் மறிக்க போகிறேன், இன்னைக்காக நீங்க ஆயத்தப்படுத்துங்களேன்னு அவங்க சொல்லுகிறார். ஏன் அப்படி அவங்க எல்லாம் சொல்றாங்க? எப்படி அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அவ்வளவு ஒரு போராட்டத்தை போராடி முடிச்சிருக்கிறாங்க. அதனால பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல. அவங்க மரண நாள் சொல்லி அந்த நேரத்துல நாங்க இப்படி மறிக்க போகிறோம், இப்படி எல்லாரும் நீங்க ஆயத்தப்படுத்தீங்கன்னு சொல்லி நம்ம பரிசுத்தவான்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம சில புஸ்தகங்கள்ல கூட வாசித்து இருக்கோம். அவங்க எப்படி அவங்களால அது சொல்ல முடியுதுன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை போராடி முடிச்சுட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. நான் இந்த நாள் நான் அவங்களை எடுத்துக்கொள்ள போறேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்றாரு. அதனால நல்ல போராட்டத்தை போராடணும் பரிசுத்த பவுல் சொல்றார். அப்படியே நம்மளும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினாதான் ஒரு நல்ல முடிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்றாங்க இருக்கும்போது தான் நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தாயார் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினாங்கன்னு சொல்லுவேன். இந்த தாயார் வந்து நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசினதே இல்லை. கடைசியா நாங்க அவங்க பார்த்தது ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். அப்ப அவங்க பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. போன்ல மட்டும் நான் 2 வார்த்தை கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் வேதனையா இருக்கு, ஜெபிச்சு கொள்ளுங்க நாங்க, அவ்வளவுதான். அந்த 2 வார்த்தை நான் அவங்க கிட்ட பேசணும், மட்டும் நான் ஒன்றும் பேசுனதில்லை, பார்த்ததில்லை. நல்லா கேட்கற சாட்சியில் தான் இவங்க சாட்சி நம்ம விளங்கி கொள்ளும்போது நல்ல போராட்டத்தை இவங்க போராடி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினா தான் நல்ல முடிவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது இன்னும் பாக்குறவங்க இருந்தா பாருங்க, மூடலாம். ஜோதி விசுவாச நம்பி படைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்கும் செல்லுவோம் என்பதை ஈட்டிலே. மூடலாமா? மூடி எங்க எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பாருங்க கடைசியா இருங்க, ஒரு நிமிஷம் தம்பி. மூடி வச்சிருங்க, மூடி வச்சிருங்க.
மூடுங்க மூடுங்க. போகுமே ஆலோவாம் இயேசுவுடன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முகமாய் காணலாம் பூவில் மூடி முடிந்த பின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா காரை சீர்வம் கடைசியாய் பயம் துக்கம் போகுமே ஆலோவாம் இயேசுவுடன் ஹல்லேலூயா பாடுவார் முதற்பல நிவர்களே ஹல்லேலூயா முடிந்த பின் ஹல்லேலூயா ஆண்டவர் கிருபையாய் ஹல்லேலூயா சந்தோஷ கீதங்களோடு சந்தோஷிப்போம் நாமல்லோ மைந்தன் நாமது ஹல்லேலூயா மகிமை ராஜ்யங்களில் பரித்த வெள்ளை வஸ்திரம் போரில் இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் ஜனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நானும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது தாயின் தாயத்தின் மேல நாயபிராம நம்ம கர்த்தரால இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரிப்போம். ஷிடாபா டாகாபா தடா துடி விடி விடி கப துடவடகப ரிடவடகப துடி விடி விடி கப ஷுடி விடி விடி கப ரிடவடகப துடி விடி விடி கப துடானா படகப ஆமென் ஹalleluya துடவடகப ரிடவடகப துடி விடி ஸ்தோத்திரம் 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 பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயாரின் வாழ்க்கையில நல்ல வேலை ஆரம்பித்து இருக்கிற தேவன் ஏற்ற நேரத்துல முடிச்சிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எக்காலம் நினைக்கும் போது இந்த தாயார் உயிரோடு எழும்புவார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனத்துல வாசிக்கிறோம், அபிரகாமும் குடும்பத்துல ஈசா குடும்பத்துல அபிரகாம் மறுத்தது உண்டு, ஈசாக்க தேவன் நூறந்தலாக ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படியே இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குள்ள கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை காண, அந்த ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்புகளை காண தேவனை உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கனமகிமை தேவனுக்கு ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதா குமார பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே கர்த்தாவே, நம்மோட ஜீவிதத்துல இம்மோட செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. நடக்காரதனை பொறுப்படுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவித்திருந்ததும் இது முதல் நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது கத்தாவை வீர முழக்கமிட கத்திர இந்த சகோதரிக்கு உதவி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த தாயார ஜீவிதத்துல கத்தாவை நல்ல போராட்டத்தை போராட உதவி செய்கிறே. கத்தாவை ஜெபத்திலும் விசுவாசத்திலும் கொடுக்கப்படுதான சத்திய உபதேசங்களுக்காகவும் சட்டத்திட்டங்களுக்காகவும் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயத்தோடு தந்த ஓட்டத்தை முடிக்க கிருபை தந்தபடி நாலு ஸ்தோத்திரம் சுவாமி. கத்தாவை தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். துக்கத்திலும் கஷ்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொருத்தையும் ஆறுதல் படுத்தி கத்தாவை இந்த சத்தியத்துல நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் சென்ற பாதையில கத்தாவை குடும்பமும் செல்லட்டும். கத்தாவை ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் இந்த நம்பிக்கைக்கு அந்நியராக இருக்கிறார்களோ அவர்களே இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களோட நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கத்தாவை ஒரு நாள் வருவீர், அந்த காலம் கவனிக்கும் போது நாங்களும் அழிவில்லாதவர்களாக சந்திப்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கத்தாவை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வெளியே அடக்கம் பண்ண இருக்கிறோம். ஒரு நாள் எக்காலம் கவனிக்கும் போது எவரும் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். கத்தாவை அந்த நம்பிக்கையோடு விதைக்க உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சமயங்களோடு கூட இருக்கட்டும். மீதியான குடும்பத்தாரும்
ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எப்பொழுது வந்தாலும் சந்திக்க தகுதிப்படுத்தும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த கூடி வந்திருக்கிற யாவரோடும் இந்த குடும்பத்தாரோட கர்த்தர் வருகை நாள் மட்டும் இருப்பதாக. லீலுயா லீலுயா லீலுயா. மண்ணு போடுறவங்க போடுங்க. வந்து அன்பின் விருந்து ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த உணவை சாப்பிட்டு விட்டு போகும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆடியோ இதெல்லாம் கட் பண்ணிட்டேன்.